ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூடவே திருமலைக்கு தரிசனம் போற பக்தர்களுக்கு தேவையான லேட்டஸ்டான அப்டேட்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் அடுத்து திருப்பதிக்கு புதுசா போகணும் அப்படின்ற பக்தர்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான அப்டேட்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழ் திருப்பதியில ஒவ்வொரு நாளுமே சாயந்தரம் 4 மணிக்கு மேல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் 3 கவுண்டர்களையும் ஸ்ரீவாரிமெட்டு வழியா நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கான நடைபாதை தரிசன டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே மாலை 4 மணிக்கு மேல இந்த கவுண்டர்ஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ நான் ஈவினிங்னு தான் நிறைய வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் வந்து டைமிங் கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஏர்லி மார்னிங் அப்படின்னா விடிய காலை அப்படின்னு சொல்ல போகிறோம். கொடுக்க போகிறது ஈவினிங் டைமில் தான் கொடுக்குறாங்க. அதாவது சாயந்தர டைம் 4 மணிக்கு மேலே டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நாளைக்கான ஸ்லாட்டில் உங்களுக்கு 10,922 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ டைம் சரியாக ஈவினிங் 5:30 மணி ஆகுது. டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. யாருக்காவது இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா விஷ்ணு நிவாசத்தில் டோக்கன் வாங்கிக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்கன்னா ஸ்ரீனிவாசமில் வாங்கிக்கலாம். நான் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நாளைக்கு நடந்து போகிற பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் போயிட்டு நடைபாதை தரிசன டோக்கன் தனியாக வந்து உங்களுக்கு கவுண்டரில் கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக ஒரு 10 கவுண்டர் இருக்குன்னா 4 கவுண்டரில் நடைபாதை டோக்கனும் 6 கவுண்டர்ஸில் வந்து இந்த இலவச தரிசன டோக்கனும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த நடைபாதை டோக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நடந்து போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போனால் தான் உங்களுக்கு தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை டோக்கன் ஆகட்டும், அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கனும் அவைலபிள் இருக்குது. 4:30 மணியோட ஸ்டேட்டஸ்க்கு வந்து அவைலபிள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 13,966 டிக்கெட் இருந்திருக்கு. இப்போ 10,922 டிக்கெட்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த டிக்கெட்ஸில் நீங்கள் நாளைக்கு சுவாமி தரிசனம் வந்து பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா நடந்து போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஓன் வெஹிக்கிளில் கூட போகலாம். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் வாங்கினீங்கன்னா மட்டும் கண்டிப்பாக நீங்கள் நடந்து போயிட்டு 1200வது படியில் ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும். நாளைக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட் வந்து போட்டிருக்காங்க. மொத்தமாக 3000 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த டிக்கெட்டோட அப்டேட்டுமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் மாலை நேரங்களில் 4 மணிக்கு மேலே கவுண்டர்ஸில் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. இந்த டோக்கன் எப்போ வரைக்கும் இருக்கும்? அடுத்த நாள் காலையிலலாம் போனால் கிடைக்குமா அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 14,000 அந்த மாதிரி டோக்கன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அவைலபிள் இருக்கிற வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கவுண்டர் மூடிட்டு திரும்பியும் அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த இலவச தரிசன டோக்கனுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் டோக்கன் கொடுக்கறதில்ல, அதுக்கு பதிலாக பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. அங்கே நீங்கள் முதல் நாளே வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் நடைபாதை போயிட்டு நடந்து போய் சாமி தரிசனம் வந்து பார்க்கலாம். இது வந்து நிறைய ஆட்டோ ஓட்டுறவங்களாம் வந்து இந்த நடைபாதை வழியாக போகிற பக்தர்களுக்கு வந்து டோக்கன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்ரீவாரிமெட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டு அவங்க ரொம்ப நேரம் லைனில் நின்று டோக்கன் கிடைக்காம நிறைய சிரமங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இப்போ இதை வந்து மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கீங்க திருப்பதிக்கு அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஐஆர்சிடிசி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ரயிலில் முன்பதிவு செய்வோருக்கு புதிய வசதி. வெயிட்டிங் லிஸ்ட்டில் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டோட நிலவரத்தை தெரிவிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து சோதனை முயற்சியாக அமல்படுத்தப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக இன்றைக்கி வந்திருக்க செய்தித்தாளில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸுமே வந்து வந்திருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேற்று வந்த நியூஸ் இது. காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் ரயில் பயணிகளுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்பாக அவர்களின் டிக்கெட் உறுதிப்பாட்டு நிலையானது தகவல் வந்து பார்த்திங்கன்னா அளிக்கக்கூடிய திட்டத்தை சோதனை முறையில் இந்திய ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது. தற்போது ரயில் புறப்படுவதற்கு 4 மணி நேரத்துக்கு முன்பாக மட்டுமே டிக்கெட்டோட நிலவர அறிவிப்பு வந்து அளிக்கப்பட்டு வர நிலையில் பயணிகளோட வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த மாற்றத்தை ரயில்வே கொண்டு வந்துள்ளது. இது குறித்து ரயில்வே வாரிய செயல் இயக்குனர் திலீப்குமார் புதன்கிழமை என்ன சொல்லியிருக்காருன்னா காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் ரயில் பயணிகளுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்பாக அவர்களோட டிக்கெட் உறுதிப்பாடு குறித்த நிலை தகவல் வந்து அளிக்கப்படும். நடைமுறை முன்னோட்டமாக ராஜஸ்தான் மாநிலம் பீகாரின் ரயில்வே மண்டலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. தற்போது ரயில் புறப்படுவதற்கு 4 மணி நேரத்துக்கு முன்பாக மட்டும்தான் இந்த தகவல் அளிக்கப்பட்டு வர நிலையில் இதன் காரணமாக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் பயணிகளின் ரயில் பயணம் நிச்சயமற்ற சூழல் வந்து உருவாகுது.
இதனால தான் இந்த விஷயத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோதனை முறையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா மண்டலங்களையுமே பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது தட்கல் டிக்கெட் ஆதார் கட்டாயம். ரயில் பயணத்துக்கான தட்கல் பயண சீட்டுகளை பெற வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆதாருடன் கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே முன்பதிவு செய்யும் வகையில் புதிய நடைமுறையை ரயில்வே வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதே போல தட்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய ஆதார் எண் பதிவு அடிப்படையில் அனுப்பப்படும் ஒருமுறை கடவுச்சொல்லை ஐஆர்சிடிசி அல்லது அதன் செயலியில் பதிவு செய்யும் நடைமுறை வரும் ஜூலை 15ஆம் தேதி முதல் கட்டாயப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்கல் டிக்கெட்டின் பலன்கள் பொது பயனாளர்களை முழுமையாக சென்றடைவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது நம்மளோட ஆதார் ஓடிபி வெரிஃபை பண்ணுற மெத்தடை தான் வந்து சொல்லியிருக்காங்க. வர 15ஆம் தேதியிலேருந்து இந்த நடைமுறை வந்து வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்திய ரயில்வேயால் அங்கீகரிக்கப்பட்ட டிக்கெட் முகவர்கள் தட்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய முதல் 30 நிமிஷங்களுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதாவது குளிரூட்டப்பட்ட பெட்டிகள் காலை 10 மணி முதல் 10:30 மணி வரைக்கும், சாதாரண வகுப்பு பெட்டிகள் காலையில் 11 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, திருப்பதிக்கு ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணுறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து நேற்று திருமலையில் 79,296 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி நாராயணகிரி கொட்டகையும் ஃபில் ஆகி வெளியில் தான் வரிசையில் காத்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வியாழக்கிழமைகளில் மோஸ்ட்லி நேத்திர தரிசனம் அப்படின்னாலே க்ரௌடு வந்து இருக்கும். அடுத்தது நாளைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு வீக்கெண்ட் வருது. க்ரௌடு ஓரளவுக்கு நேரடி சர்வ தரிசனம் இருக்கும். அதனால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா எஸ்எஸ்டி டோக்கன், அதாவது நேரடி சர்வ தரிசனம் சுமார் 18 மணி நேரம் ஆகுது அப்படின்றது இன்றைக்கி காலையில் டிடிடியோட அப்டேட். 15லேருந்து 18 மணி நேரம் வந்து ஆகலாம். என்ஜி ஷெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிடிடி சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு மினிமமாக ஒரு 3லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 இல்லைனா 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். இது வந்து முன்ன பின்ன உங்களுக்கு மாறும். சில நேரம் டைம் கம்மியாகும், சில நேரம் அதிகமாகலாம். இப்போ ஆன்லைனில் நாங்கள் எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணலை, நேரடியாக போய்ட்டு டோக்கன் வாங்கலான்னு பிளான் பண்ணுறோம். சப்போஸ் நாங்கள் போகிற டைமுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கலன்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க மண்டபத்தில் வந்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு நாளைக்கு 50 அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. 1600 ரூபா 2 பேத்துக்கு. ஸோ இந்த 1600 பே பண்ணிட்டோன்னா ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு மதியானம் 3 மணிக்கு வந்து நம்ம 300 ரூபா தர்ஷன் வழியாக போய் சாமி பார்க்கலாம். இது வந்து முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. ஸோ 2 பேர் போகிறீங்க அப்படின்னா இந்த டிக்கெட் கூட ட்ரை பண்ணுங்கள். காலையில் வந்து இந்த ஹோமம் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நடக்கும். இதோட ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஒரு 8:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு அலிப்பிரி நடைபாதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தான் இங்கே ஹோமம் வந்து நடக்குது. காலையில் வந்து வீக்கெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 5 மணி அந்த மாதிரி விடிய காலையில் போனீங்கன்னா கூட அங்கே வந்து வெயிட் பண்ணலாம். காலையில் 7 மணிக்கு மேலே டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினலும் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க. இந்த ஹோமம் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்பட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்த மாதம் கருட சேவை வந்து இல்லை. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா ஜேஷ்டாபிஷேகம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால வந்து ஸ்ரீவாரி கருட சேவா வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி அன்றைக்கி கேன்சல்னு சொல்லிட்டு டிடிடி டீட்டெயிலாக ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதம் செப்டம்பர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. செப்டம்பர் மாதத்தில் புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் புரட்டாசி பிரம்மோற்சவம், ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஆனுவல் பிரம்மோற்சவமும் ஸ்டார்ட் ஆகுது. பிரம்மோற்சவ டேன்னு பார்த்தோம்னா 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் என்னென்ன வாகன சேவை அதோட டைமிங்கும் ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதம் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற ஐடியா இருக்குன்னா, ஸோ புரட்டாசியில் போகிறீங்கன்னா முதல் சனிக்கிழமையா 2வது சனிக்கிழமையான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிரம்மோற்சவ நாட்கள் எல்லாம் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்ற டிக்கெட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க. அதாவது சீனியர் சிட்டிசன், அதே மாதிரி அங்க பிரதர்ஷனம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷலான டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுவாங்க. டிக்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகுது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இப்போ 7945 டிக்கெட்ஸ் தான் இருக்குது. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா டிக்கெட் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கவங்க வாங்கிக்கோங்க.
இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட் இதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.